Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. बाबरे करा सबरा सुमेरे ते शांति करे तुवारा शाबरा तुम बाबरे करे चाबरा सुम असतो सदानु से शांति करे तुवा सदारू अक्किनी बोलू सबरा तुम येसु येसु இயேசு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவை, இந்த கால வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவாதி தேவனே, உன் நாமத்தின் நிமித்தமாக கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் வேறு வேறாக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவருடைய இருதய கருத்துக்கள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இறை வார்த்தையை வழங்கவிருக்கிற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். என் நாவிலிருந்து கொண்டு பேசும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்கிற தலைப்பிலே இறை வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. லூக்கா 23வது அதிகாரம் 28 30 வரை உள்ள வசனங்களை வாசியுங்க. இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்தார். நோயுற்றவர்களை சுகப்படுத்தினார், பேய்களை ஓட்டினார், இறந்தோரை உயிரோடு எழுப்பினார். ஏராளம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை அதிமிக வல்லமையோடு பறைசாற்றினார். காலம் நிறைவேறிய பொழுது, மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்க வேண்டிய நேரம் வந்த பொழுது அவர் கைது செய்யப்பட்டார். பிரியமானவர்களே, ஒரு குற்றமும் செய்யாத இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்வதற்கு பிலாத்து எவ்வளவோ முயற்சி செய்தார். ஆனால் அவரிடமிருந்து ஏராளம் நன்மைகளை பெற்றுக்கொண்ட அவருடைய சொந்த மக்கள், இயேசு எங்களுக்கு வேண்டாம், பரபாசை விடுதலை செய்யும், அவனை சிலுவையில் அறைந்து கொல்லும் என்று கத்தினார்கள். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குரியவர்களிடம் வந்தார். அவருக்குரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் மனமாறாமலும் அவரை ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பதை கண்ட இயேசு மிகுந்த வேதனைப்பட்டார். ஏராளமானவர்கள்
நிலை வாழ்வை இழக்கப் போவதை அறிந்த இயேசு அவர் கண்ணீர் சிந்தி கதறி அழுதார். ஆகவேதான் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரியை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது எருசலேம் நகர பெண்கள் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பொழுது அவர் இப்படியாக சொன்னார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். காலம் வருகிறது, அப்பொழுது மலடிகள் பேறு பெற்றவர்கள் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றவர்கள் என்றும் சொல்வார்கள் என்றார். பிரியமானவர்களே, பிள்ளைகளை பெற்றவர்கள் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளின் கூடா ஒழுக்கத்திற்காகவும் தங்களை மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவை, அதாவது விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியை இழிவுபடுத்தி கொலை செய்த குற்றத்திற்காகவும் அவர்களுக்கு கிடைக்கப் போகிற தண்டனையையும் அவர்கள் நிலைவாழ்வை இழக்கப் போவதையும் அறிந்து அவருடைய தாய்மார்கள் மாரடித்து புலம்புவார்கள். பிரியமான மலடிகளே, பிள்ளை பெறாதவர்களே, மக்கள் பேறு அற்றவர்களே, மகிழ்ந்து களி கூறுங்கள். நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிள்ளைகளை பெற்றவர்களே, உங்கள் பிள்ளைகளின் கூடா ஒழுக்கத்திற்காக வெட்கப்பட்டு கூனி குறுகி ஓடி ஒளிந்து கொள்ளும் நாள் அண்மையில் உள்ளது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். நான் பிள்ளைகளை பெற்றவள் என்று சொல்லாதீர்கள், என் கொலை நடுகுது, என் வயிறு வெடிக்குது என்று சொல்கிற நாள் அண்மையில் உள்ளது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் அருவருக்கும் ஓரினை சேர்க்கை என்னும் வெட்கக்கேடான பாவத்தை துணிச்சலோடு செய்து தெய்வ பயமே இல்லாமல் நாங்கள் ஓரின சேர்க்கையாளர்கள் என்று சொல்லிக் கொண்டும் பதாகைகளை ஏந்தி கொண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இழிவுபடுத்தி கொண்டும் ஊர்வலமாக செல்வதை நீங்கள் கண்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, சொதோங்கொமோரா நகர்கள் ஓரினை சேர்க்கை என்னும் கொடிய பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்த காரணத்தினால அந்த நகரங்கள் அக்கினியினாலும் கெந்தகத்தினாலும் அழிக்கப்பட்டது போல உங்கள் பிள்ளைகளும் நெருப்பினாலும் பெரு வெள்ளங்களினாலும் பஞ்சங்களினாலும் யுத்தங்களினாலும் அழியும் நேரம் அண்மையில் உள்ளது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். மதுபானங்களுக்கும் போதைப் பொருட்களுக்கும் விபச்சார வேசித்தனங்களுக்கும் தீவிரவாத வெறி செயல்களுக்கும் கற்பழிப்பு கொலை கொல்ல திருடு களியாட்டம் சூதாட்டம் சிலை வழிபாடு வேற்று தெய்வ வழிபாடு சாத்தான் வழிபாடு போன்ற கொடிய பாவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் உங்கள் பிள்ளைகள் அழியும் நாட்கள் அண்மையில் உள்ளது. ஆகவே பிரியமான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்காக உபவசித்து ஊக்கமாக செபியுங்கள். அவர்கள் மனம் மாறும்படி, அவர்கள் ஆன்மாவை காத்து கொள்ளும்படியாக, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளும்படியாக கண்ணீர் சிந்தி கதறி அழுங்க பெற்றோரே. இது அழ வேண்டிய நேரம். நான் பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன், அவர்கள் ஓஹோ என்று இருக்கிறார்கள், நன்றாக படிக்கிறார்கள் என்று நினைத்து ஏமாந்து போகாதீர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய ஆன்மாவை காக்க வேண்டியது உங்கள் கடமை என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொண்டு கண்ணீர் வடியுங்கள், உபவசித்து செவியுங்கள். அப்பா, என் பிள்ளைகளை காப்பாற்றி தாரும் என்று செவியுங்கள். பொல்லாத உலகத்திலே உங்கள் பிள்ளைகள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம். அவர்கள் கண்களுக்கு களிப்பூட்டுகிறவற்றை பார்த்து நாசப்பட்டு போய் கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்திலே ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை காப்பாற்றும் ஆண்டவரே என்று நீங்கள் செவியுங்கள். பெற்றோர்களுடைய ஜெபம் பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கும் பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் உடனே கேட்பார், உடனே பதில் கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறாருங்க. நிகழப்போகிற எல்லாவற்றிலும் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நீங்க என்ன செய்ய வேண்டும்? இயேசு நாமத்தை சொல்லி செபியுங்கள். ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்கள் பிள்ளைகளுக்காக, ஏசப்பா என் பிள்ளைய காப்பாத்து, ஏசப்பா என் பிள்ளை வெளியில போறான், அவன் பத்திரமா வீடு வந்து சேரணுமப்பா என்று சொல்லி ஊக்கமாக உருக்கமாக செவியுங்கள்.
அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளை உங்கள் ஜெபத்தாலும் தபத்தாலும் தடுத்து நிறுத்துங்கள். அறிவுரை சொன்னால் மட்டும் போதாது. இன்னைக்கு ஏராளமான பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்றதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க. ஆனா முட்டிக்கால வளைச்சு ஜெபத்திலும் தபத்திலும் இருந்து என் பிள்ளைக்காக ஆண்டவரே, என் பிள்ளைக்காக ஆண்டவரே என்று ஜெபிப்பவர்கள் சொற்ப பேர் தான் இருக்கிறாங்க. ஆகவே பெற்றோரே, பிள்ளைகளை பெற்றெடுத்தால் மட்டும் பத்தாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர்களுடைய நலத்துக்காகவும் சுகத்துக்காகவும் பலத்துக்காகவும் கட்டாயம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏதோ பெத்தெடுத்தோம், ஏதோ செல்வம் இருக்குது, படிப்பு இருக்குது, எப்படினாலும் அவன் வாழ்ந்துடுவான் என்று மாத்திரம் இருக்காதீங்க. பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. ஆகவே தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நாட்கள் வருகின்றன. பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் மகிழ்ந்து ஆண்டவரை போற்றி புகழ்வார்கள். தாங்கள் மலடிகளாக இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வார்கள். காரணம், அநேக பொறுப்புகளில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்குது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சீராக்கு 16வது அதிகாரம் 3வது வசனத்தை படியுங்க. அவர்களின் நீடிய வாழ்வில் நம்பிக்கை வைக்காதே, அவர்களுடைய எண்ணிக்கையை நம்பியிராதே. 1000 பிள்ளைகளை விட ஒரே பிள்ளை சிறந்ததாய் இருக்கலாம். இறைப்பற்றில்லாத பிள்ளைகளை பெறுவதை விட பிள்ளையின்றி இறப்பது நலம். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இறைப்பற்றில்லாத பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்ப்பதை விட பிள்ளையின்றி இறப்பதே மேல் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, முதிர் வயதுல எனக்கு ஊன்றுகோலாகவும் உற்ற துணையாகவும் என் தேவைகளெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று சொல்லி ஏங்காதீர்கள். ஆமென். ஆமென். Amen. கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் முதுமை வரைக்கும், தலை நரை வயது வரைக்கும் உங்களை சுமப்பார். கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் உங்களை ஆண்டவரே சுமப்பார். ஆகவே பிரியமானவர்களே, எனக்கு யாரும் இல்லையே அப்படின்னு மட்டும் ஏங்கிறாதீங்க. ஆண்டவரே உங்களை சுமப்பார், இறுதி வரைக்கும் சுமப்பார், உங்களை கைவிடவே மாட்டார். Praise the Lord. Praise the Lord. உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் பொழுது நீ கேட்டீங்கன்னாக்கா, என்னை கடைசி காலத்துல காப்பாத்துவியாடா அப்படின்னு கேட்டாங்க. சத்தியமா உன்னை காப்பாத்தாம பின்ன யாரம்மா காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லுவான். உங்க மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் சென்ற பிறகு, அப்பா என்னை மறக்கலையே நீனு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? தலையாட்டிட்டு போவான். 1 மாசம் சென்ற பிறகு கேட்டீங்கன்னாக்கா, அப்பா என்னை நீ மறக்க மாட்டியே, நீ வேலைக்கு போற வெளியூருக்கு என்னை வந்து பார்த்துட்டு போவே தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவா தெரியுமா? சூழ்நிலை எப்படி இருக்குமோ தெரியலம்மா, போச்சா போச்சா, அவன் உன்னைய முதிர் வயசுல காப்பாத்துவான்னு சொல்லி நீ கனவு காண்றியா? கடவுளை பிடிச்சுக்கோ, அவரை உறுதியாக நீ பற்றி கொண்டாய் என்றால் இறுதி வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். அவர் வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்பவர். உன் புள்ள உன் மடியில படுத்திருக்கும் போதுதான் செய்வேன்னு சொல்லுவான். அதுக்கு பிறகு ஒரு ஆளு துணைக்கு வந்தோன்னே, பாக்குறமா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, பாக்குறமா எனக்கு பிள்ளை பிறந்துருச்சு, பாக்குறமா மாமியார் வீட்டை வேற பார்க்க வேண்டியதா இருக்குது, எல்லாம் முடிஞ்சிச்சு கதை. ஆகவே பிரியமானவர்களே, முதிர் வயதிலே என்ன நடக்கும் என்று உங்களுக்கே தெரியாது. ஆகவே வாக்கு மாறாத தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள், நீங்கள் செழுமையாக இருக்கலாம். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நடந்த ஒரு நிகழ்வு. ஜெப உதவிக்காக ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க. வந்தவங்க இப்படி சொன்னாங்க, சிஸ்டர் கல்யாணம் ஆகி 10 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை சிஸ்டர். எல்லாரும் என்ன மலடின்னு சொல்லிட்டு இழிவா பேசுறாங்க, ரொம்ப வருத்தமா இருக்குது. மாமியார் வீடு கொடுமைப்படுத்துறாங்க சிஸ்டர். நீ இப்படியே இருந்தீனாக்க உன்னை நாங்கள் டைவர்ஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அப்பப்போ அச்சுறுத்துறாங்க சிஸ்டர். என்ன செய்யறதுனே தெரியல. கடைசியில் நான் முட்டி போட்டேன், ஏசப்பா எனக்கு ஒரு பிள்ளை வேணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும் ஆண்டவரே என்று சொல்லி ஊக்கமாக ஜெபிச்சேன். ஆண்டவரும் என் ஜெபத்தை கேட்டு அருமையான அழகான ஒரு மகனை எனக்கு கொடுத்தாங்க. நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எங்கள் துக்கம் சந்தோஷமா மாறுச்சு. புள்ள வளர்ந்து வந்தான். வளர்ந்து வரும் பொழுது அவருக்கு பெற்றோரையும் மதிக்கல, இறைப்பற்றும் இல்லை அவனுக்கு.
அவ இறைப்பற்றில்லாத ஒரு பிள்ளையா வளர்ந்து வர்றத பார்த்து எனக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சு. இப்போ அவனுக்கு வயசு 17. அவன் செய்யாத பாவமே இல்ல. அவனால நான் பலமுறை அவமானப்பட்டு நடுரோட்ல நிக்கிறேன் சிஸ்டர். எனக்கு பிள்ளையே இல்லாம இருந்திருந்தா, நான் மலடியாவே இருந்திருந்தா, எவ்வளவோ நல்லா இருக்கும். பிள்ளைய பெத்து நான் படுகிற அவமானம் என்னால தாங்க முடியல சிஸ்டர். இவன் செத்து போகணும்னு ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்கும்? பிள்ளைகளை பெற்றவர்களே, நீங்க உருப்படியா வளர்க்கலைன்னா உங்க பிள்ளைகள இப்படித்தான் சொல்லுவீங்க. இவன பெத்ததுக்கு ஒரு கல்ல பெத்திருந்தாலும் நல்லா இருக்குமே! இவன வளர்க்கிறதுக்கு ஒரு நாய வளர்த்தாலும் நல்லா இருக்குமே! என்று சொல்ற நாள் கட்டாயம் வரும். ஆகவே பிரியமானவர்களே, உங்க பிள்ளை வயித்துல உண்டாயிருச்சுனாக்கும், நீங்க என்ன செய்யணும்? அந்த குழந்தைக்காக ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். வீட்டிலே அன்பும், அமைதியும், மகிழ்ச்சியும், குடும்ப ஜெபமும் இருக்க வேண்டும். குடும்ப ஜெபம் சத்தியம், சத்தியமாக இருக்கணும். வயித்துல வளர்ற குழந்தை, அப்பா பக்கத்துல இருக்கிறாருங்கிறத உணரணும். "ஏடி, நீ ஜெபம் பண்ணு. நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன்." உன் புள்ள நாளைக்கு மதுபான கடை வரைக்கும் தான் போயிட்டு வரும். ஆகவே வயித்துல குழந்தை இருக்கும் பொழுது, தகப்பன் எங்கே உட்கார்ந்திருக்கணும்? மனைவி பக்கத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு குடும்பங்கள்ல என்ன நடக்குது? வயசான பாட்டிகளும், ஒரு சில பெண்களும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மத்தவங்க எல்லாரும் டூர் போயிட்டு, கரெக்ட்டா சாப்பாட்டு நேரத்துல வந்து சேருவாங்க. நடக்குதா, நடக்கலையா உங்க குடும்பங்கள்ல? குடும்ப ஜெபத்துக்கு உட்கார்றாங்களா யாராவது? அவங்கள இழுத்து பிடிக்கணும். ஒரு சீரியல் போகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால, "என்ன சீரியல்? நல்லா இருக்குதா? குடும்ப கதை தானே. ஜெபம் வேண்டாம் இன்னைக்கு. இத பார்ப்போம்." நடக்குதா, நடக்கலையா? தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குமா? பிரியமானவர்களே, குழந்தை வயித்துல வளரும் பொழுது, வீட்டுல கெட்ட வார்த்தைகளோ, அசுத்த பேச்சுகளோ, சண்டை சச்சரவுகளோ, பொறாமை, எரிச்சல், கோபம், தகாத உறவுகள் உங்கள்ட்ட இருக்குதுனாக்கும், அது வயித்துல வளர்ற குழந்தைய பாதிக்கும் என்பத திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். குழந்தை பிறந்தாச்சு. அது வளர்ந்து வரும்பொழுது, அந்த குழந்தைக்கு ஏசப்பாவ சொல்லிக் கொடுத்து, அவர் கடவுள்ங்கிற சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து, நீ அவர மாத்திரம் தான் ஆராதிக்கணும் என்கிற சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணுங்க. வேதத்த கற்றுக் கொடுக்கணும். சின்ன குழந்தை அந்த புக்கு பேக்க கூட தூக்க முடியாத லெவல்ல இருக்கும்போது, டியூஷனுக்கு அனுப்புறீங்க. அப்படித்தானே? வயசு 4ல போய் என்ன டியூஷன் படிக்கும் அந்த குழந்தை? அந்த குழந்தை மடியில உட்கார வச்சு, "ஏசப்பான்னு சொல்லு. ஏசப்பா என்னை காப்பாத்துன்னு சொல்லு" என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய வயசுல டியூஷனுக்கு அனுப்புறாங்களாம். டியூஷனுக்கு. பிரியமான பெற்றோரே, உங்க பிள்ளைகள் இன்னைக்கு நாசப்பட்டு கிடக்குதுங்கனாக்கும், அதுக்கு காரணம் நீங்க தாங்கிறத திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு வேதம் வாசிக்க கற்றுக் கொடுங்கங்க. வளர்ற பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். வேதம் வாசிக்க கற்றுக் கொடுக்கணும். தான தர்மங்கள் செய்ய கற்றுக் கொடுக்கணும். கடவுளுக்கு காணிக்க போடு. கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களே, முட்டாய் வாங்கி கையில குடுக்குறீங்க. 10 பைசாவ அந்த குழந்தை கையில குடுத்து, "இத போடு கடவுளுக்கு. கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாரு." அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறீங்களா? சொல்றது இல்லையே. நாளைக்கு அந்த குழந்தை எப்படி சர்ச்சுக்கு வரும்? சர்ச்சுக்கு வரும்போது செல்ஃபோனோட வரும். கடவுளுக்கு காணிக்கை குடுக்கணுங்கிற எண்ணமே அந்த குழந்தைக்கு இருக்காது. என்ன எண்ணம் இருக்கும்? என்ன எண்ணம் இருக்கும்? செல்ஃபோன எடுத்து இந்த பாக்கெட்ல வைக்கணும். அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். ஆக பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி வளர்க்கிறீங்களோ, அப்படித்தான் உங்க குழந்தையும் நாளைக்கு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் உங்க குழந்தைக்கு இயேசுவை சொல்லிக் கொடுத்து, நல்வழி காட்டுனீங்கனாக்கும், அந்த குழந்தை ஞானத்திலும், அறிவிலும் வளரும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்பொழுது கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த குழந்தையாக இருக்கும். பெரியோருக்கும் பெற்றோருக்கும் பணிந்து நடந்து பாவம் செய்யாத குழந்தையாக இருக்கும். இப்போ நீங்க வயித்துலயும் வாயிலையும் அடிச்சுக்கிறீங்கனாக்கும், அந்த குழந்தை வயித்துல இருக்கும்போது நீ கவனிக்கலையேன்னு சொல்லிட்டு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இன்று ஏராளமான பிள்ளைகள் இறைப்பற்று இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அப்படிதானே? ஆமா. செல்போனை கையில எடுத்துக்கிறது, அதுக்கு அடுத்து ஒரு கையில மதுபான பாட்டில எடுத்துக்கிறது, போதை பொருட்களை எடுத்துக்கிறது, தீவிரவாதம். எங்க பார்த்தாலும் இளைஞர்கள் இருப்பாங்க. ஏன்டா எல்லாரும் கூடி நிக்கிறீங்கன்னு கேட்டா தெரியாது. ஒரு கூட்டம், ஒரு சத்தம் போட்டா அங்க போயிடுவாங்க. தீவிரவாத வெறிச்செயல், தகாத பாலுறவுகள் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில ஏராளம், ஏராளம். ஆக பிரியமானவர்களே, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பெற்றோர். கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்காமலும், தண்டிக்க வேண்டிய நேரத்துல தண்டிக்காமலும், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரத்துல சொல்லிக் கொடுக்காமலும்,
வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரத்துல வேதத்தை கற்றுக் கொடுக்காமலும், பரிசுத்த பாதையில் வழிநடத்த வேண்டிய நேரத்தில் பரிசுத்த பாதையில் வழிநடத்தாமலும் இருந்தால், இறைப்பற்றில்லாத பிள்ளைகளை பெற்றெடுத்து அவனுக்கு பல லட்சங்கள் பல கோடிகள் செலவு செய்து வளர்ப்பதனால் என்ன பயன்? ஒரு தீவிரவாதியை வீட்டில் வளர்ப்பதனால் என்ன பயன்? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய பிள்ளைங்க தீவிரவாதியா இல்லையா? விபச்சாரியா இல்லையா? குடிகாரனா இல்லையா? போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டு இல்லையா? ஆக பிரியமானவர்களே, பெரிய பெரிய காலேஜை தேடி போய் அங்க போடுறதுல பெரிய காரியம் இல்லைங்க. உங்க புள்ள நல்ல ஒழுக்கத்துல இருக்குதா? அதை நீங்க அலசி பார்க்கணும். புள்ள நல்ல ஒழுக்கத்துல இல்லைன்னா காரணம் யாரு? காரணம் யாரு? பெற்றோர். அப்பாவும் அம்மாவும். வேற யாரும் கிடையாது. நாங்க டீச்சர்ஸ்களை நம்பி பள்ளிக்கூடத்துக்கு விட்டோம். பிள்ளைங்களை நாசப்படுத்திட்டாங்க. சொல்லலாமா? சொல்லக்கூடாது. சொல்லலாமா? சொல்லக்கூடாது. பெற்றோரே விழித்தெழுங்க. உங்க பிள்ளைங்க நாசப்பட்டு போறதுக்கு முன்னால ஆண்டவர் பாதத்துல மண்டியிடுங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிள்ளை பெறாத மலடிகளே, நீங்கள் பாக்கியவதிகள். உங்க பொன்னான நேரத்தை நீங்க வீணாக்கிறாதீங்க. பிள்ளை இருந்தாலும் பராக்கா இருக்குமே, பிள்ளை இருந்தாலும் அங்கே ஓடுமே, இங்கே ஓடுமே, அதை செய்யுமே, இதை செய்யுமே என்று நினைத்து ஏங்காதீர்கள். வேத புத்தகத்தை எடுத்து படிங்கங்க. வேத புத்தகத்தை எடுத்து வரி வரியா படித்து அதை வாழ்வாக்குங்கள். அந்த வசனங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பரலோகத்துல பெரிய பணக்காரலா நீங்க இருக்கலாம். ஏராளம் ஆத்தும ஆதாயம் செய்யலாம். ஏராளம் தான தர்மங்கள் செய்யுங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவாக இருங்கள். அவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, உலகம் உங்களை வெறுக்கலாம், காரணமின்றி நகைக்கலாம், புறம்பே தள்ளலாம், சுபகாரியங்களுக்கு உங்களை அழைக்காம இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. எதை நினைச்சும் கலங்காதீங்க. பிரியமானவர்களே, இந்த உலகம் தற்காலிக உலகங்க. இந்த உலகத்துல தான் பெண்ணு கொடுக்கிறதும் பெண்ணை எடுக்கிறதும் கல்யாணம் செய்யறதும் பிள்ளை குட்டிகளை பெத்தெடுக்கிறதுமாக இருக்கிறது. பரலோகத்துல அப்படி இல்லை. பரலோகம் சென்ற எல்லோரும் தூதர்களைப் போல இருப்பார்கள். அங்கே துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கஷ்டம் இல்லை, நஷ்டம் இல்லை, மரணம் இல்லை, எப்பொழுதும் சந்தோஷம். ஆக பிரியமானவர்களே, பிள்ளை இல்லாதவர்களே, மலடிகளே, மகப்பேறு இல்லாதவர்களே, வேதனைப்படாதீங்க. கொஞ்ச காலம் இந்த பூமியில வேதனைப்பட்டாலும் நித்திய பேரின்பத்திற்குள் நீங்கள் கடந்து செல்வீர்கள். ஆனா ஒண்ணு, பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். நான் மலடியாச்சேன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கலாம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்கின்றீர்கள் என்றால் உங்களை படைத்தவரே உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார். Praise the Lord. Praise the Lord. சாலமோனின் ஞானம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. தூய்மை இழக்காத, தவறான உடலுறவு கொள்ளாத மலடி பேறு பெற்றவர். மனிதரை கடவுள் சந்திக்க வரும்போது அப்பெண் கனி தருவாள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தூய்மையை இழக்காத, தவறான உடலுறவு கொள்ளாத மலடி பேறு பெற்றவள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க வரும்பொழுது அவள் மிகுந்த கனி தருபவளாக நித்திய பேரின்ப வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்படுவாள். Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகவே பிரியமானவர்களை கவனமா கேளுங்க. நான் மலடியா இருக்கிறேன், நான் பாவம் செஞ்சா யாருக்கு தெரிய போகுது என்று மாத்திரம் நினைச்சிடாதீங்க. ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கட்டளைகளை கடைப்பிடித்து உங்கள் கணவனுக்கும் கடவுளுக்கும்
பிரமாணிக்கமுள்ள வாழ்க்கை வாழுங்கள். ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். நீங்கள் சோதனையில் விழுந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் வேதம் வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்குங்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அரை மணி நேரம், நிச்சயமா அரை மணி நேரம் காலையிலும் மாலையிலும் இயேசு நாமத்தை சொல்லி துதியுங்க. அல்லேலூயா சொல்லி துதியுங்க. வேத வசனங்களை சொல்லி வல்லமையோடு துதியுங்க. பிரியமானவர்களே, தூய ஆவியில் நிரம்பி துதி பாடல்களையும் திருப்பாடல்களையும் நன்றி பாடல்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் அபிஷேக பாடல்களையும் பாடி ஆண்டவரை துதியுங்கள். ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை ஆராதியுங்கள். பிரியமானவர்களே, அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுது நிலைத்து நிற்பீர்கள். சோதனைகளை வெல்ல வல்லமை கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. பிள்ளை பெறாதவர்களே, பால் கொடாதவர்களே, கவனமா கேளுங்க. சோதனை உங்களுக்கு வரும், சத்தியமா வரும். வீதியில போறவன் கூட போய் தொட்டு பார்க்கலாமே அப்படின்னு நினைப்பான். இப்படிப்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால், இந்த சோதனையிலிருந்து ஜெயிக்கிறதுக்கு தூய ஆவியாரின் அபிஷேகத்திற்காக செவியுங்கள். உன்னத வல்லமையால் நிரப்பப்பட செவியுங்கள். கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து உபவசித்து ஊக்கமாக செவியுங்கள். எப்பொழுதும் இறை பிரசன்னத்தில் இருங்கள். Praise the Lord. Praise the Lord. நான் மலடியாச்சேன்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வெளியில பாத்துறாதீங்க. எப்பொழுதும் இறை பிரசனத்துல ஜெபத்துல நிலைச்சிருங்க. வேதம் வாசிச்சு தியானித்து அனலா மாறுங்க. நீங்க அனலா மாறும் பொழுது ஒருவரும் உங்களை நெருங்க முடியாது. நீங்கள் பரிசுத்தாவின் ஆலயமாக இருக்கிறீர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பரிசுத்தாவின் ஆலயமாக இருக்கிறீர்கள். பரிசுத்தர் உங்களுக்குள்ளே குடியிருக்கிறார் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே உங்கள் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் எப்பொழுதும் பரிசுத்தம் இருக்கட்டும். Praise the Lord. Praise the Lord. ஜீவனையே இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தூய்மையை இழந்து விடாதீர்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை சந்திக்க வரும் பொழுது உங்களுடைய நல்ல ஒழுக்கத்தையும் தெய்வ பயத்தையும் பார்த்து நிறைவாக ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord. ஏராளம் ஆத்தும ஆதாயம் செய்தவர்களாக நித்திய பேரின்ப வீட்டிற்கு நீங்கள் எடுத்து செல்லப்படுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. சாலமோனின் ஞானம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. ஒருவருக்கு மகப்பேறு இல்லாவிடினும் நற்பண்பு இருந்தால் அதுவே சிறந்தது. நற்பண்பின் நினைவு என்றும் அழியாதது. அது கடவுளாலும் மனிதராலும் கண்டுணரப்படும். Praise the Lord. Praise the Lord. ஒருவருக்கு மகப்பேறு இல்லாவிடனும் நற்பண்பு இருந்தால் அதுவே சிறந்தது என்று வசனம் கூறுகிறது. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் நற்பண்பு உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் குடும்பத்தில் குணசாலியான பெண்ணாகவும் ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களாகவும் ஏராளம் இரக்கச் செயல்களையும் தான தர்மங்களையும் செய்பவர்களாகவும் உங்களிடத்தில் இருப்பதை இல்லாதவர்களோடு முகமலர்ச்சியோடு பகிர்ந்து கொள்பவர்களாகவும் இருப்பீர்கள். குடும்ப ரகசியங்களையோ அல்லது கணவனுடைய பாவ பழக்கங்களையோ குடும்பத்தில் நடக்கிற சின்ன 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 சண்டைகளை பற்றியோ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க. அக்கா வா, இந்த மாமியார் இப்படி திட்டார் சொல்லுவீங்களா? தெய்வ பயம் உங்கள்ட்ட இருந்தா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். யாருக்குன்னா உங்கள்ட்ட இருந்தா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. லூஸ் தனமா வாழ்ந்துகிட்டு இருந்தா தான் இந்த சேனலை திறந்து சொல்றது உன் குடும்பத்தை பத்தி, அந்த சேனலை திறந்து சொல்றது, அக்கா இங்க வான்னு கூப்பிட்டு வச்சு சொல்றது. நீ ஒவ்வொரு முறையும் உன் குடும்பத்தை பத்தி விதைக்கும் பொழுது உன் குடும்பம் தரமட்டமாயிக்கிட்டே போகும்னு சொல்லிட்டு சத்தியமா அறிஞ்சுக்கோ. ஆக வீணான வார்த்தைகளை உங்க குடும்பத்தை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. மிக முக்கியமா படுக்கறையில நடக்கிறத உன் பிள்ளைகிட்ட கூட சொல்லக்கூடாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, உங்கள்கிட்ட நற்பண்பு இருக்குதுனாக்கும் தாய் வீட்டு உறவுகளாக இருந்தாலும் சரி, கணவன் வீட்டு உறவுகளாக இருந்தாலும் சரி, எந்த வித்தியாசமும் பார்க்காமல் எல்லோரையும் சரிக்கு சமமாக அக்கறையோடும் அன்போடும் உபசரிப்பீர்கள்.
Praise the Lord. Praise the Lord. கணவன் வீட்டை கட்டி எழுப்புவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. குடும்பத்துல விளக்காக ஒளியாக இருப்பீர்கள். பிரியமானவர்களே, குடும்ப நபர்களை உபசரிப்பதில் தாயை போல இருப்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீங்கள் மலடியாக இருந்தாலும் உங்களுடைய நற்பண்புகளை பார்க்கிறவர்கள் உங்களை போற்றி புகழ்வார்கள். அப்பொழுது உங்க குடும்பத்துல ஆடலும் பாடலும் மகிழ்ச்சியும் நிறைவாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதித்து உங்க குடும்பத்தை இறை பிரசன்னத்தால் நிரப்புவீர்கள். பிரியமானவர்களே, நீங்க கல்யாணம் பண்ணி உங்க மாமியார் வீட்டுக்கு போகும்பொழுது முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? துதிச்சு 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 குடும்பத்துல இறை பிரசன்னம் இருக்கும்படி நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பம் இறை பிரசன்னத்துல நிரப்பி இருந்தாக்கும் தீயவன் உள்ளே வர முடியுமா? முடியாது. ஆகவே ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறதும் குடும்பத்தை கலைச்சு போடுறதும் யாருடைய கையில இருக்குது? மருமகளுடைய கையில இருக்கு. யாருடைய கையில இருக்குது? மருமகளுடைய கையில இருக்குது. நான் யார் தெரியுமா? நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன் தெரியுமா? எவ்வளவு டவுரி கொடுத்துருக்கிறேன் தெரியுமா? மாமியாரை காலையில இருந்து காப்பி கொண்டாந்து கொடு அப்படின்னு சொன்னா அது நடக்குமா? நீ யாரா இருந்தா என்ன? ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அந்த வீட்டை நீ மருமகள் தான் என்பதை நீ நினைவில் கொண்டாய் என்றால் அந்த குடும்பம் செழிக்கும். Praise the Lord. Praise the Lord. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ல இருந்து 8 வரை உள்ள வசனங்களை படியுங்க. ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்ததால் அவருடைய சக்களத்தி அவரை துன்புறுத்தி வதைத்தாள். இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது. அவர் ஆண்டவரின் இல்லம் வந்தபோதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள். அன்னா உண்ணாமல் அழுவாள். அப்போது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அன்னா, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மனவருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்பார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, எல்கானாவின் மனைவி அன்னா, அவளுக்கு மகப்பேறு கிடையாது. அவளுடைய சக்காலத்தி பெனினாவுக்கு மகப்பேறு இருந்தது. இந்த பெனினா அன்னாவை துன்புறுத்தி இழிவுபடுத்தினாள். ஆகவே ஒவ்வொரு முறையும் அவர் இழிவுபடுத்தப்படும் பொழுது அன்னா ஏராளம் கண்ணீர் சிந்தி கதறி அழுதாள். பிரியமானவர்களே, கவனமா கேளுங்க. மகப்பேறு அற்றவர்களை பார்த்து நீங்க இழிவா பேசவே கூடாது. உங்க வாயின் வார்த்தையினால வதைக்க கூடாது, துன்புறுத்த கூடாது, அவங்கள ஒதுக்கி வைக்க கூடாது, அவங்கள சுபகாரியங்களுக்கு அழைக்காம இருக்கக்கூடாது. நீதான் மலடியாச்சே, உனக்கு எதுக்கு சொத்து அப்படின்னு சொல்லி அவர்களுடைய சொத்தையும் நீங்கள் அபகரிக்க கூடாது. பிரியமானவர்களே, கவனமா கேளுங்க. ஏழைகளும் அனாதைகளும் அகதிகளும் கைவிடப்பட்டவர்களும் ஆண்டவரை நோக்கி கைகளை உயர்த்திட்டாக்கும் உன் குடும்பம் தரமாட்டோம். ஆக பிரியமானவர்களே, ஒரு நாளும் நீ மலடியாச்சே, நீ இப்படிப்பட்டவளாச்சே, நீ அப்படிப்பட்டவளாச்சே என்று சொல்லி வாயின் வார்த்தைகளால் யாரையும் குத்தி கொலை செய்யாதீர்கள். Praise the Lord. Praise the Lord. மலடியாக இருந்த அன்னா கண்ணீர் சிந்தி கதறி அழுவதை அவளுடைய கணவன் கண்டார். கணவன் என்ன சொல்றார் தெரியுமா? அண்ணா, நீ ஏன் அழுவுற? 10 பிள்ளைகளை விட மேலானவன் நான் இல்லையா அப்படின்னு கேட்கிறான். இது எவ்வளவு ஆறுதலான வார்த்தை. பிரியமான குடும்ப தலைவர்களே, உங்கள் மனைவி பிள்ளையற்றவளாக இருக்கிறார் என்றால், மலடியாக இருக்கிறாள் என்றால், அவளை நீங்களும் சேர்ந்து இழிவுபடுத்தாதீர்கள். பிறர் இழிவுபடுத்துவதற்கு நீங்களும் காரணமாக இருக்காதீர்கள். வாயின் வார்த்தையால் கொடுமைப்படுத்தாதீர்கள். உங்க வீட்டு ஜனங்களோட சேர்ந்து கொண்டு, உங்க அம்மா அப்பா உங்க கூட பிறந்தவங்களோட சேர்ந்துக்கிட்டு, நீ தாண்டி எனக்கு பிள்ளை இல்லாதவன் ஆக்கிட்ட அப்படின்லாம் சொல்லி கொடுமையான வார்த்தைகளை சொல்லி குத்தாதீர்கள். பிரியமானவர்களே, எல்கானா தன்னுடைய மனைவியை எப்படி ஆறுதல் படுத்தினாரோ அப்படியே நீங்களும் உங்கள் மனைவிக்கு ஆறுதலாக இருங்கள். பிள்ளை இல்லைன்னா என்ன, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறோமா, அது போதும். நம்ம தெய்வத்தை வணங்குறோமா, அது போதும். ஏராளம் வருமானம் வருதா, அது போதும். நீ ஏன் அழுவுற? பிள்ளைய பெத்து என்னத்தை கண்டோம் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அந்த மனைவியுடைய இருதயம் எப்படி இருக்கும்? நல்லா சந்தோஷமா இருக்கும். அப்படித்தானே? சரி, எல்லாரும் என்னை வெறுத்தாலும், எல்லாரும் என்னை மலடின்னு சொன்னாலும், என் கணவன் எனக்கு இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை?
சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா? சொல்வா. சொல்லுவா. ஆகவே பிரியமான குடும்ப தலைவர்களே, உங்கள் மனைவியை சந்தோஷமாக வைக்க வேண்டியது உங்கள் கடமை என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். என் மனைவி மலடியா இருக்கிறதுனால தான் எனக்கு பிள்ளை இல்லை என்று மனைவியை பார்த்து எப்ப பார்த்தாலும் குற்றப்படுத்திக் கொண்டே இருக்காதீங்கள். உங்க குடும்பத்துல பிள்ளை இல்லைனாக்கும் நீங்க கூட காரணமா இருக்கலாங்க. ஆகவே ஒருவர் ஒருவரை குற்றப்படுத்துவதை விட்டுட்டு கணவனும் மனைவியுமாக மருத்துவமனைக்கு கடந்து செல்லுங்க. ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள். பரிசோதனை செய்யும்பொழுது அதுல ஏதாவது குறை இருந்தாக்கும் குறைய சரி செய்யுங்கள். சரி செய்து கொண்டு மிகுந்த உருக்கத்தோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவர் பாதத்துல மண்டியிட்டு குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அப்படியும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் ஒருவர் ஒருவரை குற்றப்படுத்தாமலும் துன்புறுத்தாமலும் இழிவுபடுத்தாமலும் மனசுல வெறுப்பு எரிச்சல் கோபத்தோடு இல்லாமலும் ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு இறை சித்தத்தை அறிந்து கொண்டு சரி நமக்கு கடவுள் குழந்தை பாக்கியம் தரல, நம்ம 2 பேரும் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். இன்னைக்கு சொல்றாங்களா? சொல்றாங்களா? நடக்குதா? பிள்ளை இல்லைன்னா தொலைஞ்சிச்சு. அந்த பெண்ணு படுற பாடு போதும் போதும்னு ஆகி போயிரும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஒரு முறை ஒரு கணவனும் மனைவியும் என்கிட்ட வந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அப்ப அந்த அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க, கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு படாத பாடுபடுத்துறாங்க என்னைய. சரி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோமே, என்ன ஆனாலும் சரி இங்கேயே இருப்போம்னு சொல்லிட்டு நான் பொறுமையா இருந்துகிட்டு இருக்கும்போது, இப்ப டைவர்ஸ் பண்ண போறோங்கிற ஒரு லெவல்ல வந்தாச்சு. என் வீட்டுக்காரருக்கு வேற பொண்ணும் பார்த்தாச்சு சிஸ்டர். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுதாங்க. அப்ப நான் சொன்னேன், தம்பி ஒரே ஒரு காரியம் செய்யி. நீங்க 2 பேரும் மருத்துவமனைக்கு போய் உங்கள பரிசோதனை செஞ்சுட்டு வாங்க. பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, பரிசோதனை செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த ஆளுக்கு ஒரு உயிரணு கூட கிடையாது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப யாரு காரணம்? அந்த ஆள். யார் காரணம்? அந்த ஆள். பிரியமானவர்களே, எல்லா பழியையும் எல்லா சுமையையும் மனைவியின் தலையில சுமத்திட்டு கைய ஆட்டிக்கிட்டு நடக்கலாம்னு நினைக்காதீங்க. குடும்பம் என்பது கணவனும் மனைவியும் ஓர் உடல். இதை அறிந்து தெய்வ பயத்தோட நீங்க வாழ்ந்தீங்கன்னாக்கும் உங்க குடும்பம் செழிக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தொடக்க நூல் 25வது அதிகாரம் 21வது வசனத்தை படியுங்க. ஈசாக்கு மலடியாயிருந்த தம் மனைவிக்காக ஆண்டவரிடம் மஞ்சாடினார். ஆண்டவரும் அவர் மஞ்சாட்டை கேட்டருளினார். அவர் மனைவி ரெபெக்கா கருத்தரித்தார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஈசாக்கின் மனைவி ரெபேக்காவுக்கு குழந்தை இல்லைங்க. ஈசாக்கு என்ன செய்யறாரு? மனைவிக்காக மன்றாடுகிறார். பிரியமானவி தான் உண்மையான கணவன். மனைவிக்கு ஒரு இழப்புன்னு சொல்லும்போது அது கணவனுக்கு அந்த இழப்பு. இவர் ஊக்கமா மன்றாடினார். ரெபேக்கா கருவுற்று இரட்டையர்களை பெற்றெடுத்தாள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எல்கானாவின் மனைவி அண்ணா அதிமிக வல்லமையோடு செபித்தாள். ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் நீ கொடுத்தே ஆகணும் என்று சொல்லி செபித்தாள். ஆண்டவர் அந்த மகளை ஆசீர்வதித்து அருமையான சாமுவேலை கொடுத்தார். அந்த சாமுவேல் இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு இறைவாக்கினராக இருந்து அற்புதமாக வழி நடத்தினார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, முதிர் வயது வரைக்கும் அப்ரகாம் சாரால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஆண்டவர் அருமையான ஈசாக்கை கொடுத்தார். சக்கரியா எலிசபெத் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தது. இவர்களுக்கு அருமையான யோவான் ஸ்நானனை ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுத்தார். அன்னாள் சுவைக்கும் இவர்களுக்கு முதிர் வயது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. அவர்களுக்கு மரியாளை ஆசீர்வாதமாக கொடுத்தார். ஆகவே பிரியமானவர்களே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கேளுங்கள் கொடுக்கப்படும். உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே 1 வருஷம் கேட்டேன், 2 வருஷம் கேட்டேன், 3 வருஷம் கேட்டேன் அப்படின்னு நினைக்காம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. ஏசப்பா ஒரு குழந்தையை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார். அப்படியே கொடுக்கவில்லை என்றாலும் அதை தாங்கிக் கொள்வதற்கான பலத்தை உங்களுக்கு கொடுப்பார். வல்லமையோடும் சுகத்தோடும் பலத்தோடும் நலத்தோடும் வாழ்வதற்கான ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுப்பார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் கர்த்தாவே.
தேவாதி தேவனே, இந்த நேரத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக செபிக்க உன் பாதத்திலே நிற்கிறோம் கர்த்தாவே. தேவாதி தேவனே, அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதற்காக சொந்த குடும்பத்திலும், சமுதாயத்திலும், சபையிலும் கூட புறம்பே தள்ளப்பட்டு இருக்கிறதையும், வாயின் வார்த்தையால் குத்தி கொலை செய்யப்படுவதையும் நாங்கள் காண்கிறோம் கர்த்தாவே. இந்த நிலை மாற வேண்டும் சுவாமி. இயேசுவே, உம்மை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு, தகப்பனே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று செபிக்கும் பொழுது அவருடைய இருதய ஏக்கங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் படுகிற அவமானங்களிலிருந்து நீ விடுதலை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தேவாதி தேவனே, என்னை நோக்கி பாருங்கள், நீங்கள் வெட்கத்தால் தலை குனிய மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிற தேவனே, அப்பா அந்த பிள்ளைகள் தலை குனிந்து நடக்கிறத நீ பார்க்க வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. சுபகாரியங்களுக்கு அழைப்பு இல்லையே என்று வேதனைப்பட்டு நிற்கிறத, ஒதுங்கி நிற்கிறத நீ காண வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி. நீர்தானே படைத்திருக்கிறீர் கர்த்தாவே. பலுகி பெருகிய பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு நீ குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவே வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி. இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே, உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே, உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே, உமக்கே மகிமை. அன்னால் கேட்டால் ஒரு ஆண் குழந்தை, 6 பிள்ளைகள் தேவன் கொடுத்தீர். அண்ணா கேட்டால் ஒரு ஆண் குழந்தை, 6 பிள்ளைகள் தேவன் கொடுத்தீர். மகன் சாமுவேல் தீர்க்கதரிசியானார். மகன் சாமுவேல் தீர்க்கதரிசியானார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே, உமக்கே மகிமை. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord.